பெரிய அண்டா சில்வர் ஒன்று. ஓகே. பெரிய அண்டா பித்தளை ஒன்று. ஆ 3 அடுக்கு இட்லி பானை ஒன்று. சமுக்காலம் போர்வை ஒன்று. ஒன்று சில்வர் பானை 2. 2 குழம்பு குண்டா 2. செம்பு 2. 2 பால் பாத்திரம் 2. 5 முக பித்தளை விளக்கு 2. அவ்வளோதான்ப்பா. எல்லாம் சரியாகப்பா? சரியா இருக்கு சித்தப்பு. மாப்பிள்ள நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இந்தாங்க கையெழுத்து இருக்குங்க. என்ன மாப்பிள்ள நீங்கள்? நாங்கள் எங்கள் கடமையை செஞ்சிட்டோம். நாங்கள் செஞ்சதை நீங்கள் ஒத்துக்கிட்டதா இருக்கணும்ல. நாங்க எந்த சீர்வரிசையும் உங்ககிட்ட கேட்கலீங்களே. நீங்க கேட்டாலும் கேட்கல என்னாலும் எங்க பொண்ணுக்கு சீர் செலுத்தி செய்ய வேண்டியது எங்க கடமை இல்லையா சம்பந்தி? கடமை மட்டும் இல்லைங்க, அது எங்கள் கௌரவம். எங்கள் பங்காளி பரம்பரை அந்த மாதிரி. ஆமா சம்பந்தி, வீராசாமி பரம்பரையில பிறந்த எந்த பொண்ணும் சீர் செலுத்தி செய்யாம வாக்கப்பட்டு போனதா எந்த இடத்துலயும் கிடையாது. மாப்பிள்ளை நெட்டையோ குட்டையோ விளங்காத பயலா இருந்தா கூட நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் முறைப்படி செஞ்சுதான் அனுப்புவோம். அவங்க சொல்றதும் சரிதாண்டா. அவங்க பொண்ணுக்கு அவங்க செய்யறாங்க. அதானே, எங்க வீட்டுக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல. சில பேர் வேணா முறை தெரியாம கைய வீசிட்டு எதுவும் இல்லாம வந்திருக்கலாம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. எங்க பரம்பரையிலயும் அந்த பழக்கம் கிடையாது. இங்க பாரு கலா, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, என்ன பொட்ட புள்ள குறுக்க பேசிட்டு இருக்க? அதை பத்தி பேசுனா ஊர்ல இருந்து பங்காளிங்க நாங்க வந்திருக்கோம்ல. மாப்பிள்ள நீங்க கையெழுத்து போடுங்க. மாமா ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்ப நீங்க தான் குடும்பத்தோட தலைக்கட்டு. அதனால நீங்க தான் கையெழுத்து போடணும். கொடுங்கண்ணே. மாப்பிள்ள கட்டில் பீரோவெல்லாம் நாங்க வாங்கல, நீங்களே வாங்கிக்கங்க. அதுக்காக 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், இந்தாங்க வாங்கிங்க மாப்பிள்ள. அண்ணா 2 சம்பந்தம் பண்ணி நீங்க 2 சம்மந்தி ஆயிட்டீங்க. மற்றதையும் பேசி தீர்த்து போடலாம். எங்க அந்த புள்ள கூப்பிடுங்க. யாரு? அதான் எங்க புள்ளைய உங்க புள்ளைய கட்டி வச்சுச்சே மாப்பிள்ளையோட மூத்தா, அத கூப்பிடுங்க. அந்த பொண்ணைய கூப்பிடுறீங்க? சிலதெல்லாம் பேசிதான் தீக்கணும் மாப்பிள்ள. மா கேட்டுட்டு தானே இருக்க, இங்க வாமா. நீ ரொம்ப படிச்ச பொண்ணு, நல்ல பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். அதான் பெருந்தன்மையோட உன் புருஷனையே எங்க மவுளுக்கு கட்டி வச்ச. அதே மனசோட நீ இன்னொரு காரியமும் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவங்க புருஷன் மூட்டாட்டி ஆயிட்டாங்க. இனிமே அவங்க புள்ள குட்டி பெத்துக்கணும், குடுத்தனம் பண்ணணும். நீ இங்க இருந்து அவங்களுக்கு மாதிரியா இருக்காதா? மனசார எப்படி அவங்களால குடும்பம் நடத்த முடியும்? ஏன் நான் இருந்தா என்ன? இது கூட தெரியாம நீ என்னமா படிச்சு கிழிச்ச? சுந்தரி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா, அதுக்கப்புறம் உனக்கு என்னமா இங்க உரிமை இருக்கு? நான் இந்த வீட்டு மருமக தானே. ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை மருமமா இருப்பீங்க? தொகை ரொம்ப ஜாஸ்திமா. இத்த பெரிய வீட்டுக்குள்ள விளையாடுறதுக்கு ஒரே ஒரு பொட்ட புள்ள தான் இருக்கு. ஆனா 3 மருமவ இருக்கீங்க. இப்படி இருந்தா குடும்பம் வழங்குமா? அட சும்மா இருச்சு தப்பு. அது சின்ன புள்ள, அதுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்றேன் பாரு. ஏமா நீ கையில ஒரு பொம்மை வச்சிருக்க, அதை அடுத்தவங்களுக்கு விளையாட கொடுத்துடுற. இப்ப நீ என்ன பண்ணணும்? அடுத்தவங்க விளையாடட்டும்னு நீ ஒதுங்கிக்கணும். அதை விட்டுட்டு நீ குறுக்க இடைஞ்சல் பண்ணா எப்படிமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி பாவலை பண்ணா தாயி. நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். ஐயே என்ன இது? 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பாடம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பட்டு கத்திரிச்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்வீங்களா? சரிமா உடைச்சே சொல்லிடுறேன். இந்த வார்த்தை இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உடனே கிளம்பணும்.
என்னம்மா யோசிக்கிற? போ சொன்னா போயிடணும். ஏன்னா நாங்க கிராமத்து ஆளுங்க, சட்டுன்னு கோவம் வந்துடும். நீ வெறுங்க இடம்லாம் போக வேணாமா, காசு பணம் வேணும்னாலும் வாங்கிக்க. எவ்வளோ பணம் வேணும்னு கேளு, செட்டில் பண்ணிடுறோம். என்ன இதெல்லாம்? நான் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க எல்லாம் யாரு? நீங்க சொன்னா உடனே நான் போயிடணுமா? முதல்ல நீங்க கிளம்பி உங்க ஊர் போய் சேருங்க. ஏய், என்ன ஓவரா பேசுற? பொட்ட புள்ளன்னு பாக்குற. எங்க ஊர்ல வந்து கேட்டுப்பார் எத்தனை தலைய சீவிருக்கிறன்னு. ஏய் இருப்பா, இந்த பாரு, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிட, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி சொல்றீங்களா? அவன எவனுமே உயிரோட இருக்க முடியாது. யோ, உனக்கு அவள் தான் மரியாதை. ஓடி போயிரு. இன்னொரு வாட்டி சீருகிருன்னு எதாவது எடுத்துன்னு வந்தா தொலைச்சிருவேன். மாப்பிள்ளை என்னயா மாப்பிள்ளையா எடுத்துன்னு போய் எல்லாத்தையும். டேய், என்னடா மரியாதை எல்லாம் பேசிட்டு? யோ, என்னைய பாத்துட்டு இருக்கற? அடே, பாவி பயலே, நீ நல்லா இருக்க மாட்டடா. ஐயோ ஐயோ, நான் என்னன்னு சொல்றேன்? நீ எங்க போய் சொல்லுவேன்? இத கேக்குறதுக்கு ஆள் இல்லாம போச்சு. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு பொண்டாட்டி தான், ஒரு வாழ்க்கை தான். செத்தாலும் தனி மரமா சாவேனே தவிர இன்னொருத்தி புருஷனா சாக மாட்டேன். இதெல்லாம் புரிஞ்சுங்க. டாக்டர் எப்படி இருக்கா? எவ்ரிதிங் ஓகே, நார்மல் ஆயிட்டாரு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். போய் டாக்டர் மணி என் ரூமுக்கு வர சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வித்யா, அந்த விவகாரம் பிடிச்ச நர்ஸ் டாக்டரோட ரவுண்ட்ஸ் போயிருக்கா. இதான் சாக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துருப்போ. இங்கயா? போமா, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏய், என்னடி அசிங்கம்? உங்க அண்ணன் இங்க இருக்கா, நாமெல்லாம் இங்கதான் இருக்கோம். இங்க குளிக்காம கார்ப்பரேஷன் பாத்ரூம்ல போய் குளிக்க போறேன். அதுக்கு இல்லமா, குடும்பமே ஹாஸ்பிடல்ல வந்து குளிக்குதுன்னு அசிங்கமா பேசுவாங்க, என்னால முடியாது. ஏய், எப்படி அசிங்கமா பேசுறவ? இது பாருடி, நாம நிதானமா குளிச்சு சீவி சிங்காரிச்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வீடா இருக்கு? என்னால முடியாது. ஏய் வித்யா, போமா போய் குளிச்சுட்டு வா. நான் சீக்கிரமா ஒரு வீடு பார்த்துறேன். ஆமா, இவர் பெரிய சக்கரவர்த்தி. சீக்கிரமாவே உனக்கு ஒரு அரண்மனையை புடிச்சு கொடுப்பாரு. சேர்த்து வச்சு அனுபவிச்சுக்கலாம். வேலையத்த மனுஷன் பேசுறத பாரு. என்னால மேலும் இப்படி பேசுற? பயத்தறிச்சலியா? பயத்தறிச்சல். உன்னை கட்டிக்கிட்டதுக்கு உட்காரத்துக்கு ஒரு குடிசை கூட இல்லாம இப்படி புலம்ப வச்சுட்டியா படுபாவி. அம்மா பாப்பா, கவலைப்படாதீங்கம்மா. போரூர் பக்கத்துல உங்களுக்கு வீடு பார்த்துருக்கேன். 2-3 நாள் அங்க போயிடலாமா? ரொம்ப தேங்க்ஸ் ரகு. டேய், இதுக்கு ஏன் தேங்க்ஸ்லாம் சொல்றேன்? அப்படி இல்லை ரகு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. என் கையில் பணம் இருக்கும்போது
பார்ட்டி தண்ணின்னு வெட்டியா நிறைய செலவு பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் கூட பண்ணேன். ஆனா கடைசியா நான் பணம் கெட்டு போனப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? விதவிதமான அனுபவம். நீ ஒருத்தன் தான்டா சரியான நேரத்துல சரியான உதவி பண்ணிருக்க. தேங்க்ஸ்டா. பாஸ்கர், நானும் உன்ன மாதிரியே வாழ்க்கையில மேடு பள்ளம் ரெண்டுத்தையுமே பார்த்தவன்டா. நானும் எப்படி எப்படியோ வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்து எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போய் எப்படி திரும்பி மீண்டு வந்தங்கிறத உனக்கே தெரியுமாடா. நான் பட்ட மாதிரி நீயும் கஷ்டப்படுற. நான் எப்படிடா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அடிப்பட்டவனு தெரிஞ்சும் குடி இருக்கிறதுக்கு ஒரு நிழல் கூட இல்லாம. பாஸ்கர், வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா. உனக்கு முன்னாடி நான் ஒருத்தன் உதாரணமா வந்து நிக்கல. எவ்வளவு மோசமான நிலைமையில ஜிஹெச்ல கிடந்தேன். நீதான் வந்து பாத்தியடா. அன்னைக்கு எனக்கு யாருமே இல்லை. என்னோட முதல் மனைவி தான் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தா. ஆனா நீ பரவாயில்லடா. உனக்கு பாரு, அம்மா, அப்பா, தங்கச்சி இப்படி எல்லாரும் இருக்காங்க. பாஸ்கர், வாழ்க்கையில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குடா. நம்பிக்கையாரு. இத்தனை பேர் உனக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது உன்னால என்னை விட நல்ல நிலைமைக்கு வர முடியும். நீ ஒன்றும் கவலைப்படாத. இழந்ததை நினைச்சு வருத்தப்படாத. இனிமே நிறைய அடைய போறோங்கிறத நினைச்சு நம்பிக்கையாருடா. ஆமா பாஸ்கர், கண்டிப்பா நீ நல்ல நிலைமைக்கு வருவ. நம்பிக்கையாரு. சார், இந்த மினிஸ்டரை நம்ம கண்டிப்பா பார்த்து தான் ஆகணுமா? அப்படி இல்லை அபி, பார்க்கறது நல்லது இல்லையா? பார்த்தா நமக்கும் உதவியா இருக்கும்ல. அபி, நம்ம கம்பெனி வளர்ந்து வர கம்பெனி. அடுத்தது ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றதுக்காக லிமிடெட் கம்பெனியா மாத்த போறோம். அதுக்கு லைசன்ஸ், என்ஓசின்னு 1000 சமாச்சாரங்கள் இருக்கு. இவர்கிட்ட ஒரு அறிமுகம் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது அபி. பல விதத்துல உதவியா இருக்கும். சரி சார், நீங்க சொல்றீங்க. காரணத்தோட தான் சொல்றேன் அபி. நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னு வச்சுக்கேன், சட்டுன்னு வந்து ஒரு உதவி கேட்கலாம்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அரசியல்வாதிகள் ஆதரவு இல்லாம தொழில் பண்றது கஷ்டமா? நாம தொழில தப்பு பண்ணாதானே இவங்களோட உதவி நமக்கு தேவை சார். அபி, நாம என்னதான் சரியா பண்ணாலும் இவங்க எல்லாமே எதுவுமே பண்ண முடியாதுமா. வாமா போலாம். ஓகே. என்ன விஷயம் சார்? என் பேர் விஸ்வநாதன். சரி. மினிஸ்டரை பார்க்கணும். ஓகே. ராமூர்த்தி சார் அனுப்பிச்சாருன்னு சொல்லுங்க. இது என்னோட விசிட்டிங் கார்டு. இங்கே இருங்க சார், கேட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. சார், உங்களை உள்ள கூப்பிடுறேன். தேங்க்யூ. வாமா. சொல்லுங்க தம்பி. ஐயா அதை முடிச்சிட்டு வர. கவலைப்படாதீங்க. வரப்போற கட்சி எலெக்ஷன்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு பதவி வாங்கி தரேன். கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ. வணக்கம். உட்காருங்க. நான் தான் அமைச்சர் சங்கரபாண்டியன். உங்களுக்கு எதுக்கு சார் அறிமுகம்? நீங்க நாடறிஞ்ச மினிஸ்டர். என்ன இருந்தாலும் பழக்கம்னு ஒண்ணு இருக்குங்களே. சரி சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? மிஸ்டர் ராமூர்த்தி தான் அனுப்பிச்சு வச்சாரு. நான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ராமமூர்த்தி தானே ஃபோன் பண்ணா? அவன் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. என்ன விஷயம் இருந்தாலும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். அவனுக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தானே. ரொம்ப தேங்க்ஸுங்க. நாங்க இப்ப வந்தது ஜஸ்ட் ஒரு கர்டிசிக்காக தான். இவங்க அபிநயா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நாங்க அப்பப்ப வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இப்படி ஒரு அறிமுகம் இருக்கிறது நல்லது இல்லையா? அதனால என்ன, ராமமூர்த்தி ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டீங்க. அவனுக்காகவாவது நான் ஏதாவது செய்து தானே ஆகணும். நான் ஓய்வா இருக்கும்போதெல்லாம் வந்து பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அத்தை என்ன ரேகா இவங்கள உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நான் சொல்லல, அந்த உஷாவோட ஃப்ரெண்டு பி இவங்க தான். என்ன ஹாஸ்பிடல்ல வச்சு இன்சல்ட் பண்ண இடியட் இவங்க தான். உள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல வெளிய அனுப்புங்க. இத பாருங்க ரேகா, அன்னைக்கு நீங்க பேசின முறை அப்படி, அதனால தான் நான் அப்படி பேசினேன். அப்பா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஜஸ்ட் த்ரோ ஹர் அவுட். அபி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் கிளம்புங்கன்னா கிளம்புங்க. சார், ரேகா உங்க டாட்டர், இது அவங்க வீடுன்னு எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அபி, வாங்க சார் போலாம். ஐ எம் சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ. தலைவரே, உங்க குடும்ப விவகாரம்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னையா? உங்களுக்கு இருக்கிற பதவிக்கும் செல்வாக்குக்கும் எத்தனையோ மாப்பிள்ளைங்க ரேகாக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆதி தான் வேணும்னு ஏன் அடம் பிடிக்கிறீங்க? அவரு ஏற்கனவே உஷான்ற பொண்ணோட பழக்கமா இருந்தவரு. யோ, இன்னைக்கு தான் நான் மந்திரி. கையில 4 காசும் செல்வாக்கு இருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாரு? ஹார்பர்ல கூலியா மூட்டை தூக்கி இருக்கேன். லாரியில கிளீனரா வேலை பார்த்திருக்கேன். அதே ஹார்பர்ல ரவுடியாகி தாதாவா வளர்ந்து காத்து திசை மாறி அரசியலுக்கு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். காசு பணம் சம்பாதிச்சா மட்டும் பத்தாதியா, ஒரு பாரம்பரியம் வேணும். அதான் நம்ம கிட்ட இல்லையே. ஆனா அது ஆதித்யா குடும்பத்துக்கு இருக்கு. அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா நம்மளும் அந்த பாரம்பரியத்துல கலந்துலாம்ல. அதுவும் சரிதான். இந்த அரசியல் பதவியெல்லாம் டெம்பரரியா. திடீர்னு ஒரு காத்தடிச்சா காணாம போயிடும். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு சேர்க்கிறனே பணம், இந்த பணம் ஆதி மாதிரி ஆளுங்கிட்ட போய் சேரும்போது பன்மடங்கா பெருகும். நானும் நிரந்தரமா பெரிய மனுஷனாவே இருப்பையா. யோ, அது ஏதோ ஒரு பொண்ணு பேர் சொன்னியே, என்னது? உஷா. ஏதோ ஆதி கூட லவ்வா இருந்ததா சொன்னியே, அது ஒரு பெரிய விஷயமாயா? யோ, நம்ம பண்ணது தப்பாயா? நம்மளுக்கு மருமானா வந்தா எல்லாம் சரியா போயிடும். இத பாரியா, நல்லா யோசிச்சுதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எந்த காரணத்தை கொண்டு அந்த ஆதியை நான் விட்டு தரவே மாட்டேன். அவன் தான் என் மருமகன்.